வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் முதல் பருவத்தில் 2வது பாடம் பார்ப்போம். என்னோட பேஜை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் லெசன் இயற்கை. இதில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, சிலப்பதிகாரம், காணி நிலம், சிறகின் ஓசை, கிழவனும் கடலும், முதலெழுத்தும் சார்பெழுத்தும், திருக்குறள், இது எல்லாத்தையும் இப்போ பார்க்கலாம். சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யாருன்னா நமக்கு நல்லாவே தெரியும், இளங்கோவடிகள். திங்களை போற்றுதும் அப்படின்ற ஒரு பாடலை எழுதியிருக்காரு. சிலப்பதிகாரம் எழுதியவர் இளங்கோவடிகள். திங்கள் நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி ஆணைச்சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அழி கருணை. இளங்கோவடிகள் டேஷ் மன்னர் பரம்பரை சேர்ந்தவர்? சேர மன்னர். இளங்கோவடிகள் டேஷ் மன்னர் பரம்பரை சேர்ந்தவர்? சேர மன்னர். இளங்கோவடிகள் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகள் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். இந்த முதல் காப்பியம் சிலப்பதிகாரம்னு பார்த்தோம். இதோட என்னென்ன பேர்லாம் போற்றப்படுது அப்படின்னா சேர்த்து, முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் இப்படின்னு போற்றப்படுது. மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் இரட்டை காப்பியங்கள். நெக்ஸ்ட் காணி நிலம். இந்த பாடலை எழுதியவர் பாரதியார். காணி நிலம் பாடலை எழுதியவர் பாரதியார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அப்படின்ற ஒரு பாடலை எழுதியிருக்காரு. யார் எழுதியிருக்காருன்னா பாரதியார். காணி நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள், சித்தம் உள்ளம். சுப்பிரமணியன் என்னும் இயற்பெயர் கொண்டவர் பாரதியார். நிலத்தின் பிளஸ் இடையே. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலிய பல நூல்களை இயற்றியுள்ளார். பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் ஒன், சிறகின் ஓசை. இந்தியாவின் பறவை மனிதர். இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்பட்டார். பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார். தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ என்று பெயரிட்டுள்ளார். ஆர்டிக் ஆலா கேள்விப்பட்டிருப்போம். உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம். எத்தனை கிலோமீட்டர்னா 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிக் ஆலா. பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. பறவைகள் இடம்பெயர்தல் டேஷ் போதல் எனப்படும். வலசை போதல் எனப்படும். நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. பறவைகள் எப்படிலாம் இடம்பெயர்துன்னா, நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் இவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன. பறவைகளை நம்ம பார்த்துருப்போம். பறவைகள் எந்த திசையிலேருந்து எந்த திசை நோக்கி போகுது அப்படின்னா, வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் இடம்பெயர்கின்றன.
பறவைகள் பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் இடம்பெயர்கின்றன. கப்பல் பறவை சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. ஃப்ரிகேட் பேர்ட் இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கலைக்கூடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை எழுதியவர் சத்திமுத்தி புலவர். நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை எழுதியவர் சத்திமுத்த புலவர். ஐரோப்பாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு செங்காய் நாரைகள் வருகிறது. ஐரோப்பாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு செங்கால் நாரைகள் வருகிறது. வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்வது தமிழ்நாடு. வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்வது தமிழ்நாடு. டேஷ் பறவையை பார்த்த உடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும். சிட்டுக்குருவி. டேஷ் பறவையை பார்த்த உடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும். சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி கூடு கட்டிய பின் டேஷ் முதல் டேஷ் முட்டைகள் வரை இடும். 3 to 6 முட்டைகள் சிட்டுக்குருவி இடும். சிட்டுக்குருவி எத்தனை நாட்கள் அடைகாக்கும்? 14. சிட்டுக்குருவி 14 நாட்கள் அடைகாக்கும். சிட்டுக்குருவி வாழ்நாள் டேஷ் முதல் டேஷ் ஆண்டுகள். 10 to 13 ஆண்டுகள். 10 to 13 ஆண்டுகள். காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லி பாரதியார் கூட பாடியிருக்காரு. நெக்ஸ்ட் லெசன் கிழவனும் கடலும். கிழவனும் கடலும். இந்நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. எர்னஸ்ட் ஹெமிங்வே. த ஓல்ட் மேன் அண்ட் த சீ என்னும் ஆங்கில புதினம் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கு சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நூல் 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. எந்த வருஷம் நோபல் பரிசு பெற்றிருக்கு? 1954. இந்நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. புதினத்துக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டம்தான் கருத்து. இயற்கைக்கும் புதினத்துக்கும் இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டம்தான் கருத்து. இந்த ஸ்டோரியோட நாயகன் பேர் சாண்டியாகோ. தாத்தா 84 நாள் கடலுக்கு போய் அவருக்கு மீனே கிடைக்கல. மனோலின்னு ஒரு சிறுவன் இருக்கான். அவனும் 40 நாள் அவரோட கடலுக்கு வந்தான், மீனே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 85வது நாள் தாத்தாவுக்கு ஒரு மீன் கிடச்சிருச்சு நிறைய போராட்டத்துக்கு அப்புறம். பட் மீனை கொண்டு வந்து கரை சேர்க்கும்போது தலையும் வாலும் மட்டுமே மிச்சம். மனோலின் வந்து தாத்தாவோட விடாமுயற்சியை பற்றி வியந்து ஆச்சரியப்பட்டு போகிறது தான் இந்த லெசன். செகண்ட் லெசனில் லாஸ்ட் டாபிக் முதலெழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்து 2 வகைப்படும். முதல் எழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்தில் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, மொத்தம் 30 எழுத்துக்கள் இருக்கும். சார்பு எழுத்துக்கள் எத்தனை வரும்னா 10 வரும். உயிர்மெய், ஆயுதம், உயிரெழபடை, ஒற்றெழபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10ம் சார்பு எழுத்துக்கள். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணம் முதற் எழுத்துக்கள். உயிர்மெயில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆயுதமில் ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து வருவதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. உயிர் மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகைகளுள் அடங்கும். இது உயிர்மெய். இப்போ பார்க்க போகிறது ஆயுதம். 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. இதுக்கு 3 புள்ளிகள்னு சொன்னோம் இல்லையா. அடுத்து முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை அப்படின்னு வேறு பெயர்களும் உண்டு. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை. தனக்கு முன் ஒரு குறில், அதுக்கப்புறம் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும். இது தனித்து இயங்காது. இதோட திருக்குறள் இருக்குது. திருவள்ளுவர் எல்லா காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை தொகுத்து வகுத்து கூறியுள்ளார். திருக்குறள்னாவே நமக்கு நல்லா தெரியும். உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிற சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்லி.
இந்த லெசனில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு குறள் தொடங்கியிருக்கு. கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர் முதலிய சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று 3 பிரிவுகளை கொண்டது. இது 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து என்ற பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் கிளாஸில் 6th and 3rd லெசன் பார்ப்போம்.